கரூரில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் முதலில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 8 குழந்தைகள் உட்பட உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், கூடுதல் தகவல்கள். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 8 குழந்தைகள் உட்பட சுமார் 36 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இன்னும் பலர் கடுமையான காயங்களோடு அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இச்சூழல் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு ஒரு பெரும் மரண ஓலம் என்று தமிழகத்தையே சூழ்ந்திருக்கிறது. கரூரிலே திரும்பிய திசையெங்கும் மரண ஓலங்களாகவே காட்சியளிக்கிறது. மிகுந்த பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இச்சூழலில் இந்த பெரும் துயரம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்தோரது குடும்பத்தாருக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை அளித்து உயிரை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பெரும் துயர சம்பவம் குறித்து தனது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தங்களது இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த பெரும் துயர சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, இந்த கூட்ட நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்த விரிவான அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகமானது தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இச்சூழலில் அங்கு கரூரில் மிகப்பெரிய ஒரு சோகமான சூழலானது நிலவி வருகிறது. தற்போது வரை 8 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள், 19 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் உட்பட 36 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இச்சூழலில் அங்கே குழந்தைகளை பறிகொடுத்துவிட்டு ஒரு தந்தை, என் மகனை என் கைகளால் அவன் பிறந்தபோது எடுத்தேன், அவன் இன்று உயிரிழந்து விட்டான், என் கைகளிலேயே கொடுத்து விடுங்கள், அவனுக்கு எதுவும் தெரியாது என்று கதறி அழுத அந்த காட்சியெல்லாம் நம் நெஞ்சை பதற வைக்கும்படியாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு குழந்தையை பறிகொடுத்த தந்தை, என் மனைவிக்கு இந்த விவகாரம் தெரியாது, அவளிடம் எப்படி எடுத்து சொல்ல போகிறேன் என தெரியவில்லை என அந்த கண்ணீரோடு வேதனையோடு அவர் தெரிவித்த காட்சியானது நம்மை உலுக்கிவிட்டது. தவேக தலைவர் அவர்கள் காலை மதியம் 2 மணிக்கு கரூருக்கு வந்து தனது பிரச்சாரத்தை செய்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நடிகர் விஜய் வரவில்லை. நடிகர் விஜயை காண்பதற்காக காலை 11 மணியிலிருந்து ரசிகர் பட்டாளமானது அங்கே குழுமி இருந்தார்கள். அங்கு முறையான ஒரு உணவு வசதியோ தண்ணீர் வசதியோ எத்தகைய வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. இச்சூழலில் அங்கு 2 மணிக்கு வருவதாக இருந்த நடிகர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்நிலையில் காலை 11 மணியிலிருந்து காத்திருந்த ரசிகர்கள் தங்களுடைய தங்களுக்கு பிடித்த நடிகரை காண வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்த ரசிகர்கள் அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் அந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். பலரும் மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே உயிரிழந்தபடிதான் கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பெரும் துயரமானது தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது.